பாதை. இன்று உலக நாடுகள் எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த போதை பழக்கம் தான். வயது வரம்பு இன்றி இந்த போதை பழக்கம் நம்ம சமுதாயத்துல வேரூன்றி இருக்கிறது. மனித மனதை சிதைத்து மனித இனத்தை அழிக்கும் இந்த அபாயகரமான ஒரு வேலையை செய்யறது இந்த போதை பழக்கம் தான். போதை போதை இது மரணத்தின் பாதை. மனுஷங்களை மிருகமாக்கி அவங்க தவறான வழியில கொண்டு செல்றதுல ஒரு முக்கியமான பங்கு எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த போதை பொருளுக்கு தான். அது என்னென்ன அப்படின்னா நம்ம ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்ற இந்த மதுபானம், புகையிலை, கஞ்சா அப்படின்னு ஹெராயின், பான்ஸு, இந்த கூலி இதெல்லாம் மனுஷங்களை அழிக்கிற ஒரு போதை பொருள். போதை வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. ஒரு நல்ல நாட்டோட முன்னேற்றத்திற்கு சவாலா இருக்கிறது இந்த போதை பொருள் தான். இந்த இளைய சமுதாயம் இந்த போதை பொருளை பயன்படுத்துறாங்க. பயன்படுத்துறது மட்டும் இல்லாம அதுக்கு அடிக்டும் ஆகுறாங்க. அது இல்லாம வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்படுது. இந்த இளைய சமுதாயம் இந்த போதை பொருளை யூஸ் பண்றதுனால அவங்களோட எதிர்காலமும் நம்ம நாட்டோட எதிர்காலமும் பாதிக்கப்படுது. சொல்ல போகணும்னா இந்த போதை பொருள் நம்ம நாட்டோட ஒரு சாபக்கேடாவே மாறிடுச்சு. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதை ஒழிப்பு நாளாக நம்ம கொண்டாடுறோம். போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத போதை கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாளாக இது அனுசரிக்கப்பட்டது. இன்றைய மாணவர்கள் வருங்கால பாரதத்தின் தூண்கள். ஆனா அந்த மாணவர்கள் என்ன பண்றாங்க? போதைப் பொருளை பயன்படுத்துறாங்க. அதனால நம்ம நாட்டோட வளர்ச்சியும் பாதிக்கப்படுது. ஒரு நாட்டை அல்லது ஒரு சமுதாயத்தை திட்டமிட்டு ஏற்படுகின்ற ஒரு ஆயுதமே இந்த போதைப் பொருள் தான். உடல், மனம், நோய், மன ஆற்றலை இழக்கிறது, குற்றம் செய்யறது, இது எல்லாமே இந்த போதைப் பொருள் நம்மளுக்கு தரும் பரிசு. ஃபர்ஸ்ட் இந்த போதைப் பொருளை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்டா நம்ம மாணவ சமுதாயம் நம்மள மாதிரி இந்த மாணவ சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு தரணும். செகண்டா என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈஸியான போதைப் பொருள்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ஈஸியா கிடைக்கிறத தடுக்கணும். அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளணும். போதையற்ற நாடு என்ற ஒரே ஒரு குறிக்கோளுடன் நம்ம எல்லாரும் போதை தடுக்க கைகோர்க்கணும். அதற்கான முதல் படியை தான் நம்ம செலக்ஷன் படி எடுத்து வச்சிருக்கு. அவ்வடியின் கருத்தில் நாமும் ஒன்றாக சேர்ந்து போதை இல்லாத நாட்டை உருவாக்கிட முனைவோம். நம் இளைய சமுதாயத்தை பாதுகாப்போம் என்று